எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்க எல்லாருக்குமே தீப திருநாள் ரொம்ப நல்லா போயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே போச்சு. ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. ஸ்ட்ரெயிட்டா வ்ளாக்குள்ள போயிடலாம். தீபத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இல்லைங்களா? ஸோ காலையிலே வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன். இருந்தாலுமே அடுப்படிலாம் தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் தான் வச்சிட்ருக்கேன். இது எவ்ரி ஃப்ரைடே பண்ணுற ரொட்டீன் தான். மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள் வந்து வெள்ளிக்கிழமை. அந்த அன்னைக்கு வந்து நம்ம வீடு, சமையலறை, வாசல் எல்லாமே வந்து சுத்தமாக வச்சு விளக்கேத்தி கோலம் போட்டோன்னா வீடுமே வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். முன்னாடி நாள் வந்து நல்ல மழை. தீபத்தன்னைக்கு தான் கொஞ்சம் மழை நின்றுருந்தது. அடுப்படியை சுத்தம் பண்ணி விட்டுட்டு நிலைவாசலை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்பவும் போல தான் வெள்ளிக்கிழமை ஆனால் நிலைவாசல் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மகாலட்சுமி தாயார் அவங்களுடைய பாதம் வந்து வரைஞ்சி விடுவேன். ஃப்ரைடே வந்து ரொட்டீனாக இதே தான் நடக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும் அப்படின்னா ஒவ்வொரு டைம் நான் பண்ணுற ஒரு சில பூஜை வந்து மாறும். இந்த டைம் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை வந்திருந்தது. அதான் நம்ம தீப திருநாள்னாலே கிருத்திகை பௌர்ணமி ரெண்டுமே வந்து ஒன்றா வரும். ஆனால் இந்த டைம் வந்து கிருத்திகை மட்டும் வந்திருந்தது. பௌர்ணமி அடுத்த நாள் இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு வந்து முருகருக்குரிய நாள் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையாருக்கு உரிய நாள். அதனால் அவங்களுடைய சிலைகளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும், பூஜை பண்ணணும். அதுதான் இன்னைக்கான பூஜை. அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் பண்ணுற மாதிரி நிலைவாசலில் வந்து விளக்கேற்றிட்டேன். அடுப்படியிலையுமே வந்து விளக்கேற்றி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சு. பால், விபூதி, அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட கொஞ்சம் பன்னீர், சந்தனம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ இருந்ததை வச்சு நான் பார்த்தீங்கன்னா லிங்கத்துக்கும் முருகருக்கும் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன். இந்த டைமில் வந்து எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுதுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இடத்த வச்சு தான் நம்மளால் வந்து எதையுமே பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடு. அதாவது நான் சின்னதாக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக ஃபீல் பண்ணலை. எங்களுடைய சிச்சுவேஷன் இப்போ இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இருக்கோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி அதாவது கல்யாணம் ஆனதுலேருந்தே 2, 3 வீட்டில் மாறி மாறி இருந்திருக்கோம். ஒரு இடத்துல இருக்க வசதி கண்டிப்பாக இன்னொரு இடத்துல இருந்திருக்காது. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதுமே வந்து ஏதாவது ஒரு க்ரோத்தோட தான் கண்டிப்பாக போவோம். நாங்கள் கல்யாணம் ஆன அதுலேருந்து இது வந்து எனக்கு தெரிஞ்ச 4வது வீடு. நாங்கள் ஒரு டைமும் ரீசனபிளாக தான் வீடு மாறியிருக்கோம். அதே மாதிரி ஒரு பர்பஸாக தான் வீடு மாறுவோம். இந்த வீடு வந்து சின்னது அப்படின்னு நான் சொல்கிறத தாண்டி எங்களுக்கு இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு எங்களுடைய க்ரோத்துக்கு இந்த வீடு தான் வந்து கை கொடுத்துச்சு. ஸோ அதை வந்து மறக்கக்கூடாது. இடம் பற்றாக்குறையினால் மட்டுமே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து சமையல் ரூமில் வச்சு அபிஷேகம் பண்ணுறேன். அதுவும் நான் சமையல் அறையை வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுட்டு தான் அபிஷேகம் பண்ணுறேன். நம்ம எந்த இடத்துல அவங்களுக்கு வச்சு பூஜை பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம் இல்லைங்க. எவ்வளோ மனதார வந்து பூஜை பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சாம்பிராணி போட்டு விடுறேன். வெள்ளிக்கிழமையில் வந்து சாம்பிராணி போடுறதும் ஒரு விதமான பாசிட்டிவ் வைப் வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரும். ஸோ காலையிலே வந்து சாம்பிராணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். இந்த டைம் நான் பூஜை பண்ணது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட் ஆனாலுமே சுக்ரஹோரை டைமாக இருக்குது. 6 to 7 வந்து விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து 6:30க்குள்ளே என்னோடய பூஜையை வந்து முடிச்சிட்டேன். அன்னைக்கு டேவே வந்து ஃபுல்லாக பாசிட்டிவாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. காலையிலே எழுந்திரிச்சது, பூஜை வேலை பார்த்தது, அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து தீபத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்தது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சாமிக்கு அழகாக பூ வச்சு விளக்கேற்றி கற்பூர ஹாரத்தி காட்டி விட்டுட்டேன். குழந்தைய வந்து ஸ்கூலுக்குமே அனுப்பி விட்டாச்சு. அதை எதுவுமே நான் ஷூட் பண்ணல. அதே மாதிரி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கோவிலுக்கு போயிட்டு நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு தேவையான திங்ஸ் வீட்டுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு வந்து ரீசெண்டாக வந்து சின்னதாக வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதுலேருந்து வந்து ஒரு 1 வீக் ஆகுது. அதுலேருந்து என்னால் கால் வந்து ரொம்ப நேரம் நின்னா வீங்கிடுது. ஸோ காலையில் எழுந்து வேலை பார்த்தேன் அப்படின்றதுனால என்னால் கால் வந்து சுத்தமாக அசைக்க முடியல. சின்னதாக வந்து அடியுமே பட்டுருச்சு கால். அதுலேருந்து வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் இருக்குது. காலையிலேருந்து வேலை பார்த்ததுனால என்னால் ஈவினிங் எதுவுமே பண்ண முடியல. என்னுடைய மாமியாரும் என் பையனும் தான் வந்து விளக்கேத்தி இருந்தாங்க. என் பையன் அழகாக அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூவெல்லாம் வச்சு விட்டு சாமிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தான். எங்கள் மாமியார் வந்து விளக்கெல்லாம் ரெடி பண்ணி ஏற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. குழந்தை வந்து அழகாக சின்னதாக கிளேயில் விளக்கு செஞ்சு வச்சு அம்மா நான் ஏற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அண்ணாமலையாருக்கு ஹரோகரா அப்படின்னு சொல்லிட்டு தீபம் வந்து அங்கே திருவண்ணாமலையில் ஏற்றிட்டக்கப்புறம் நம்ம வீட்லேயுமே ஏற்ற ஆரம்பிச்சாச்சு. குத்து விளக்கு வச்சு வெளியில் ஏற்றணும். அடிக்கிற காற்றுக்கு வந்து
வந்து சுத்தமாக நிற்கல. ஸோ வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் 2 விளக்கு மட்டும் வச்சுட்டு, ஏன்னா வேறு விளக்கு சுத்தமாக வைக்க முடியல, அந்த காற்றுக்கு வந்து நிற்கவே மாட்டேங்குது. அதனால நாங்கள் ஏற்றின எல்லா விளக்குமே வீட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ வச்சுட்டோம். வச்சுட்டு சாமிக்குமே வந்து தூபம் தீபம் எல்லாம் காட்டி விட்டாச்சு. டேவே வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து சூப்பராக போச்சு. ஃபஸ்ட் டைம் எங்கள் மாமியார் வந்து எங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறாங்க. நான் பண்ணலனாலுமே அவங்க பண்ணது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. நேரில் போய் பார்க்க முடியலனாலும் டிவியில் இருந்து திருவண்ணாமலை தீபம் பார்த்தது மனசுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.